கர்த்தாவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிற வார்த்தை என்னன்னா ரட்சிப்பு. நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம போக முடியும். ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு எல்லாமே சொல்லியிருப்போம். சரி, அந்த ரட்சிப்பை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வசனங்கள் மூலமாக நான் உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16வது அதிகாரத்தில் 29லேருந்து 32 வரைக்கும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதில், அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இல்லை பவுலும் சீலாவும் பார்த்து சிலுவையில் மன்னிக்கணும் அதை சிறைசாலையில் இருக்காங்க. அந்த சிறைசாலையில் ரொம்ப மிகவும் துன்பப்படுத்தப்படுறாங்க, கஷ்டப்படுத்தப்படுறாங்க, சங்கிலியால் போட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் அவங்க நம்மளுடைய ஆண்டவரை வந்துட்டு விடாமல் துதிச்சு கொண்டும் ஆராய்ச்சிக்கணும் பாட்டுகளால் பாடிக்கிட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி ஒரு நாள் இரவு நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த சிறைசாலை கதவுகள் வந்துட்டு திறக்கப்படுது, உடைக்கப்படுது. அப்போது அதை பார்த்துட்டு அந்த சிறைசாலைக்காரன் என்னன்னா பயந்து போகிறான். ஐயோ, சிறைசாலை உடைஞ்சிருக்கு, அப்போ உடைக்கப்பட்டிருக்கு, அப்போ அதிலிருந்து எல்லாரும் தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு அவன் நினச்சி பயந்து போய் தன்னைத்தானே வந்துட்டு சூசைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு முயற்சி செய்கிறான். அப்போ பவுலும் சீலாவும் அவனை பார்த்தான், சிறைசாலைக்காரனை பார்த்து, நீ உன்னை எதுவும் சேதப்படுத்த வேண்டாம், நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் யாரும் வெளியில் போகலை, அதனால் பயப்படாத அப்படின்னு அவனுக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் வந்துட்டு அந்த சிறைசாலைக்காரன் வந்துட்டு பவுல்கிட்ட சீலா கிட்டே வந்துட்டு, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அப்போது இந்த ரட்சிப்பு வந்துட்டு எது மூலமாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்போ நீ ரட்சிக்கப்படுவ, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரி, நம்மளுடைய கிறிஸ்திய ஜீவிதத்துக்கு வந்துட்டு விசுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த ரட்சிப்பு இருக்கணும். அது கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த ரட்சிப்பு வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ரட்சிப்பு பெற்றால் மட்டும்தான் நம்ம கிறிஸ்து இயேசு கிட்ட வந்துட்டு நம்ம போக முடியும். அப்போ நம்ம அவரை வந்துட்டு விசுவாசிக்கணும். இந்த விசுவாசமும் நம்ம கிறிஸ்திய ஜீவிதத்துக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசம் இருந்தால் தான் நம்ம கிறிஸ்திய ஜீவிதமே நம்ம வாழ முடியும். எல்லாமே விசுவாசத்தின் பேரில் தான் நம்ம ஒவ்வொன்றையும் விசுவாசத்தை அதன் பேரில் தான் நம்ம வாழ்க்கையின் ஜீவிதம், கிறிஸ்திய ஜீவிதம் வந்துட்டு நமக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது. இப்போ இந்த ரட்சிக்கப்படுவதற்கு இப்போ ரட்சிப்பு ஏன் நமக்கு தேவைப்படுது? அப்போ அந்த ரட்சிப்பு நம்மை விட்டு எப்படி, இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அந்த ரட்சிப்பு இருந்தது, ஆனால் அந்த ரட்சிப்பு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது எதனால், இப்போ நமக்கு ஏன் அந்த ரட்சிப்பு தேவைப்படுதுன்றதை பற்றி இப்போ நம்ம ஒரு பார்க்கலாம். அதில் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் வசனம் 16வது 17வது வசனத்தை நம்ம பார்த்தோமானால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்போ ஆதாமும் ஏதானும் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போதும் நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் கொடுக்கல. அவங்களுடைய சரீரம் வந்துட்டும் அவருடைய தேவ மகிமை, அவருடைய சாயலின் அவருடைய மகிமையால் வந்துட்டு மூடப்பட்டிருந்தது. அதனால் அவங்களுக்கு நன்மை எது தீமைன்னு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஆண்டவர் மட்டும்தான். அவங்க ஆண்டவரோட நடந்தாங்க, ஆண்டவரோட பேசினாங்க. ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இடையே இருந்துச்சு. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எப்போ நமக்கு கட் ஆச்சுன்னா, அப்போ நான் அந்த பழத்தை அவர் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை அந்த கனியை அவங்க புசிக்கும் போது தான் அந்த ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடையே உள்ள அந்த உறவு வந்துட்டு
துண்டிக்கப்பட்டது. அப்போ இங்க சாவே சாவே நீ அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீ சாவா என்றால் அது சரீரத்தின் பிரகாரமான மரணம் கிடையாது, ஆவிக்குரிய மரணம். அந்த ஆதாமி ஏவாள் எப்போ அந்த கனியை புசிச்சாங்களோ அப்பவே அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுது, நன்மை எது தீமை எதுன்னு அறிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க புசிக்கிற அந்த நேரத்துல தேவன் அவருடைய சாயலால் அவரோட மகிமையால வந்துட்டு ஆதாமையும் ஏவாளையும் வந்துட்டு மூடி இருந்தாரு. அந்த தேவ மகிமையை அவங்க வந்துட்டு இழந்துட்டாங்க. அந்த தேவ சாயலை வந்துட்டு அந்த மனிதன் இழந்ததுனால அந்த மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான அந்த உறவு ரெண்டாக பிரிக்கப்பட்டது. அதனால வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட சமூகத்தை விட்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவங்க 2 பேரையும் வந்துட்டு வெளியே போக சொல்றாரு. அப்போ மனிதனாகிய நம்ம எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கும் இல்லையா ஒரு அந்த பிரிவு பார்த்தீங்கன்னா அந்த தொடர்பு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு விதத்தில் இல்லாத ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்ததுக்கு காரணம் இதுதான். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நம்ம ஆண்டவருக்கும் மனிதனாகி நமக்கும் அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சரி, அந்த துண்டிக்கப்பட்டத நிமித்தம் மனிதன் எப்படி இருந்தான் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஏசாயா 53 6வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனம். அதில் பார்த்தீங்கன்னா, நாம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அப்படி அவர் சமூகத்தை விட்டு வெளியில வந்த அந்த மனிதர்கள் வந்துட்டு அந்த ஆதாம் ஏவாளும் அப்புறம் அதன் பிறகு வந்த மனிதர்கள் எல்லாருமே மனித ஜனங்கள் எல்லாமே தன்னுடைய சொந்த இஷ்டப்படி வாழறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா தன்னோட சொந்த இஷ்டத்தை தேர்ந்தெடுத்தது நிமித்தம் தான் நம்மளோட ஆண்டவருக்கும் நமக்கு இடையே உள்ள அந்த பந்தம் வந்துட்டு இல்லாம போயிடுச்சு. அவரோட சமூகத்தை விட்டு நம்ம தூரமா இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே தன்னோட சொந்த இஷ்டத்தை பிரகாரம் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஆடுகள் ஒரு ஆடு மேய்ப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போவாங்க. அதுக்கு ஒரு நிலையான ஒரு பாதை இருக்காது. இப்படிதான் போகணும், இந்த இடத்துக்கு தான் போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு எந்த ஒரு அறிவுமே அதுக்கு இருக்காது. அதனால அந்த ஆடு மேய்க்கர் வந்துட்டு அந்த ஆடு எங்க போகுதோ அது பின்னாடியே போவாங்க. அதுக்கு மலை மேல போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, காடு மேடு புல்லா இருக்கும், முள்களா இருக்கும், அது எல்லா இடத்துக்குமே அந்த மேய்ப்பர்களும் போவாங்க. ஸோ அது மாதிரி தான் மனிதர்களாகிய நாமும் எல்லாரும் வந்துட்டு நம்முடைய சுய இஷ்டத்தின்படியும் நம்ம சரீரத்தின் இஷ்டத்தின்படியும் நம்ம சொந்தமாவே எல்லாருமே ஒவ்வொரு வழியில இருந்தோம். அதனால வந்துட்டு நம்முடைய ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையிலான அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டதுனால எல்லாரும் அவங்க இஷ்டத்தைப்படி வாழ்ந்தாங்க. அப்போ அந்த மனிதனுக்குள்ள வந்துட்டு அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டாலும் அந்த மனிதனுக்குள்ள வந்துட்டு ஆண்டவரை தேடணும், அந்த தெய்வத்தை நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் ஒரு ஈடுபாடும் அந்த தேடலும் அந்த மனிதனுக்குள்ள ஒவ்வொரு மனிதருக்குள்ள இருக்கு. அது நம்மளுடைய கிறிஸ்தவர்களாக நமக்குள்ள மட்டும் கிடையாது, மற்ற மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு, மற்ற மதத்தினர்களுக்கும் அவங்களுடைய மதத்தின் தகுந்ததற்கு போல அந்தந்த அவங்களுடைய வழியில வந்துட்டு அவங்களுடைய தெய்வத்தை வந்துட்டு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இந்த மனிதனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3 கொடுத்திருக்காரு இல்லையா? அதுல இந்த ஆவியின் காரணமா தான் நமக்கு அந்த ஆவிக்குரிய விஷயங்களை தேடணும், நம்முடைய ஆண்டவரை நம்ம தேடணும், நமக்கு ஒரு தெய்வத்தை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம், சிந்தனை எல்லா மனிதருக்குமே இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அநேகர் வந்துட்டு தெய்வத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆன்மீகத்துல ஆர்வமா காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்ல பிரியமானவர்களே, இந்த மனசாட்சி, இப்போ இந்த மனசாட்சியின் காரணமா தான் நம்ம தெய்வத்தை தேடுறோம். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த சரீரம் பார்த்தீங்கன்னா, இந்த சரீரம் எதுக்கு நமக்கு தேவைப்படுதுன்னா உலக பிரகாரமான காரியங்களை நிறைவேற்றுறதுக்கு தான் தேவைப்படுது. நமக்கு வீடு வேணும், அதுக்கு பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு நம்ம வேலை செய்யணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும், இப்படி பல்வேறு தேவைகள் நமக்கு இருக்கு. நமக்கு ஒரு தேவைகள் இல்லை, ஆனா அந்த தேவைகள், இந்த சரீர தேவைகள் என்னைக்குமே வந்துட்டு நமக்கு சந்தோஷப்படுத்தாது, என்னைக்குமே அது ஒரு நமக்கு சமாதானத்தை கொடுக்காது. ஆனா நிறைய பேர் ஆவிக்குரிய இந்த தேவைகள், ஆவி, ஆத்மா, இந்த 2மே வந்துட்டு எது தேவைப்படும்னா அதுக்கு தேவையானது வந்துட்டு தெய்வத்தோட உள்ள பந்தம், தெய்வத்தோட உள்ள உறவு, நமக்கும் தெய்வத்துக்குள்ள உறவு. அந்த உறவு வந்துட்டு என்னைக்கு அது பலப்படுதோ, அந்த உறவு எப்போ பூரணமாகுதோ, அந்த கனெக்ஷன் எப்போ
நமக்கு ஏற்படுதோ அப்போதான் அந்த மனிதனுக்குள்ள உண்மையான சந்தோஷமும் உண்மையான சமாதானமும் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கும், அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு வசதினே சொல்ல முடியாது. அவ்வளோ பணம் இருக்கும், அவ்வளோ பெரிய வீடு இருக்கும், கார்கள், பல வசதிகள், எல்லா விதத்துலேயும் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. பிள்ளைகள்ல இருந்து சரி எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. ஆனால் அந்த மனிதனுக்கு இரவுல தூக்கம் மட்டும் வராது. அதுக்கு காரணம் அவனுடைய ஆவியும் ஆத்மாவிலையும் வந்துட்டு ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு வெறுமை அவங்க அவங்க பார்த்துருப்பாங்க, ஒரு வெறுமையை அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களோட இருதயம் ஒரு வெற்றிடமாக இருக்கு. என்னதான் இந்த உலகத்தில் அவங்க சாதிச்சாலும், அவங்கள என்னதான் இந்த உலகத்தில் அவங்க வாங்கினாலும், எவ்வளோ பணம் கொடுத்து எல்லாத்தையுமே வாங்கினாலும், அவங்களோட இருதயத்தில் அந்த ஆவி ஆத்மா அதை ஒருபோதும் அவங்களால சந்தோஷப்படுத்த முடியாது. அவங்களுடைய பணத்தின் மூலமாகவே எது மூலமாகவும் ஒருவேளை இந்த பூமியில நம்ம வாழறதுனால ஒருவேளை தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை நம்ம பெறோம், ஏன்னா நமக்கு எல்லா வசதியிலும் இருக்கிறதுல. ஆனால் ஒரு மனிதனோட உண்மையான ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் அது அந்த தெய்வத்தோட அவனுக்கும் அந்த தெய்வத்துக்கும் உள்ள பந்தம், அந்த தொடர்பு மீண்டும் ஏற்படும் போது மட்டும்தான், அது பூரணமாகும் போது மட்டும்தான் அந்த சந்தோஷமும் சமாதானமும் அந்த மனிதனுக்கு கிடைக்கும். அதுக்கு அந்த ஆவி ஆத்மா அந்த மனிதன் வந்துட்டு அதன் மூலம் ரட்சிக்கப்படணும். அந்த சரீர தேவைகள் எப்பவுமே நமக்கு வந்துட்டு ஒரு அதிருப்தி தான் கொடுக்காது, என்னைக்குமே நம்மளை வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. மனிதன் எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் இன்னும் சம்பாதிக்கணும் அதில் அவங்களுக்கு ஒரு போதும் அப்படின்ற ஒரு உணர்வே இருக்காது. அதுதான் சரீரத்தோடையும் வேலை. ஆனால் ஆவியின் சரீரம் நம்ம ஆண்டவரோட உள்ள தொடர்பு ஏற்படுத்துது. இப்போ ரட்சிக்கப்படும். அதனால தான் இப்போ இந்த பவுலும் சீலாவும் இந்த சிறைசாலையில இருக்கும் பொழுது அந்த சிறைசாலைக்காரன் வந்துட்டு யோசிக்கிறோம், இப்போ நாம் இத்தனை காவலாளிகள் இருந்துமே, இத்தனை பேர் நாம் இருந்துமே, இவங்கள வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, இவங்கள நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளோ துன்பம் வேணாலும் படுத்தலாம். நம்ம அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இவங்க வந்துட்டு அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் அவ்வளோ துன்பத்தின் மத்தியிலும் இந்த சிறைக்குள்ளே இருந்துட்டு அவங்களால எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது? இப்படி இந்த சிறைசாலை எப்படி தானே உடைக்கப்பட்டது? அப்போது இது உடைக்கப்பட்டாலும் அவங்க வந்துட்டு நீ ஒன்றும் எதுவும் செஞ்சிக்காத, நாங்கள் இங்கே தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இவ்வளோ பேசுகிறாங்களே, அப்போ இவங்களுக்குள்ள என்னமோ ஒன்று இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட இல்லாத, நமக்கு இந்த அதிகாரம் இல்லாமல் இந்த சிறைசாலையை பார்க்குற எல்லா அதிகாரமும் நமக்கு அந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அப்படி இருந்துமே அவன்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று வந்துட்டு, ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு அந்த பவுல்கிட்டையும் சீலாக்கிட்டையும் வந்துட்டு அந்த சிறைசாலைக்காரன் வந்து பார்க்குறான். அதனால தான் முன்னாடி வந்துட்டு அடிமைத்தனமாக நடத்தின அவங்கள இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்போஸ்தலர் 16:29 மறுபடியும் பார்த்தீங்கன்னா முப்பதாவது வசனத்துல அவர்கள் வெளியே வந்து அழைத்து ஆண்டவமாரே, பவுலிஸ் இல்லாமல் வெளியே கூட்டிட்டு வரான், வெளியில கூட்டிட்டு வந்துட்டு ஆண்டவமாரே, அடிமைகளாக நடத்தின அவங்கள எஜமானனுக்கு ஈக்குவல் ஆண்டவமாரே அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கிட்ட வந்துட்டு அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால தான் வந்துட்டு அப்போ அவனுக்குள்ள ரட்சிப்பு இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு இருக்கிறதுனால தான் இவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத வந்துட்டு அவங்க உணர்றதுனால அந்த சிறைசாலைக்காரன் எனக்கும் அந்த ரட்சிப்பு வேணும், அந்த ரட்சிப்பு எனக்கும் வேணும், அப்போ அந்த ரட்சிப்பு எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த சிறைசாலைக்காரன் வந்துட்டு கேட்குறான். அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீ ரட்சிக்கப்படணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அப்போ நீயும் உன் வீட்டாரும் எல்லாருமே வந்துட்டு ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு. சரி, இப்போ விசுவாசத்தின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசித்தா மட்டும் போதுன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம விசுவாச மட்டும் அந்த ரட்சிப்பு கிடைக்குமா? இப்போ நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, ஆனா அந்த உண்மையான ரட்சிப்பை அவங்க பெறலாம். இன்னொரு நம்ம வசனத்தையும் பார்க்கலாம். இன்னொரு வசனத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கையில 2வது அதிகாரத்துல 21வது வசனம், இதே ஆக்ட்ஸ் 2:21. 2:21 நம்ம பார்க்கும்பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அப்போ இதுல ரெண்டு விதமான ரட்சிப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்துட்டு
கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தா நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு. இன்னொன்று, கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் தொழுது கொண்டா ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டு இப்போ 2 விதமான பதத்தில் எது கூறப்பட்டிருக்கு. சரி, விசுவாசிக்கிறோம், சரி நம்ம விசுவாசிட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். யாக்கோப்பு 2:19. யாக்கோப்பில் 2வது அதிகாரம் 19வது வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு, நாம் மட்டும்தான் விசுவாசிக்கிறோமா, இன்னும் யார் விசுவாசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யாக்கோப்பு 2:19. அதில் பார்த்தீங்கன்னா, தேவர் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படியே செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இதை பாருங்க, நாம மட்டும் விசுவாசிக்கல, மனிதன் மட்டும் விசுவாசிக்கல, பிசாசுகளை விசுவாசிக்குது. ஆனால் பிசாசுகள் விசுவாசிக்கிறது நம்மள மாதிரி கிடையாது. தேவன் ஒருவர் உண்டென்று ஆணித்தரமா பிசாசு விசுவாசிக்குது. அப்படி விசுவாசிக்கிறதோட மட்டும் இல்லை, அவருக்கு வந்துட்டு பயந்து நடுங்குறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பயந்து நடுக்கம் இன்னைக்கு நமக்கு அநேகர்கிட்ட இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டு நமக்குள்ள ஒரு பேர், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவ்வளோதான், இனி நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனால் பிசாசுகள்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருக்கு பயப்படவும் செய்து, நடுங்கவும் செய்து, விசுவாசிக்கவும் செய்து. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசத்தோட பிசாசுகளுடைய விசுவாசம் தான் அதிகமாகும். ஏன்னா நம்மளை ஆண்டவரை பற்றி பிசாசுகள் நல்லாவே தெரியும், நமக்கு தெரிஞ்சதை விட அதிகமாகவே தெரியும். அப்போ நம்மளை விட அதிகமான விசுவாசம் பிசாசுகளுக்கு இருக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்போ நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு இது விசுவாசம் மட்டும் போதுமா? நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசிக்கணும், அதுவும் ஒரு முக்கியமான பகுதி தான். ஆனால் நம்ம ரட்சிப்புக்கு அந்த விசுவாசம் மட்டுமே போதாது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த விசுவாசன்றது நமக்கு ரட்சிக்கப்படுறதுக்கான ஒரு ஆரம்ப நிலையை தான், நம்ம ஒரு துவக்கமாக தான் இருக்கே தவிர அதுவே முடிவு கிடையாது. இப்போ அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டோம்னா, இப்போ அநேகர் எப்படி கிறிஸ்துக்குள்ள வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சரீர பிரச்சனையா வியாதி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னொருத்தர் போய் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை போகும். அப்போ கடன் பிரச்சனையில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை போகும். அப்போ இது மாதிரி வீடு சில பேர் தேவையாக இருந்திருக்கும், நீங்கள் கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு வீடு கிடைக்கும். அப்போ நீங்கள் இயேசுவை விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் குடும்ப பிரச்சனைகள்லாம் தீரும். நீங்கள் இயேசுவை விசுவாசிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், பணம் கிடைக்கும், கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு பணம் கிடைக்கும், உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வரும். எல்லாமே வரணும்னா நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கணும், அவரை ஏற்றுக்கணும், ரட்சிகரை ஏற்றுக்கணும்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவையை மையமாக கொண்டு தான் இருக்கே தவிர இருதயத்தை மையமாக கொண்டு கிடையாது. அவங்களே விசுவாசிச்சிருப்பாங்க, இருதயத்தோடு ஏற்றிருப்பாங்க. எதனாலன்னா அவர் என்னுடைய வியாதியை குணப்படுத்திட்டாரு, அதனால நான் அவரை விசுவாசிக்கிறேன், அதனால நான் சபைக்கு வரேன், அதனால நான் பைபிள் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமே தவிர அந்த முழுமையான அந்த பரிபூர்ண ரட்சிப்பை அவங்க பெற்றிருக்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, சரி பிரியமானவர்களே, இப்போ இந்த ரட்சிப்பை பற்றி நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இந்த ரட்சிப்பு, உண்மையான ரட்சிப்பு, பரிபூர்ணமான ரட்சிப்பு எப்படி இருக்கும், அந்த ரட்சிப்பு நம்ம பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி இன்னொரு வீடியோவில் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தின் மூலமாக இன்று உங்களோட நம்முடைய ஆண்டவர் பேசியிருப்பாருன்னு விசுவாசிக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.